அஸ்ஸலாமு அலைக்கும். அபூ புர்தா ஆமிர் பின் அபி மூசா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது: என் தந்தை அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது கடுமையான நோயால் மயக்கமடைந்து விட்டார்கள். அவர்களின் தலை அன்னாருடைய மனைவியின் மடியில் இருந்தது. தம் மனைவியின் எந்த பேச்சுக்கும் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. பின்பு மயக்கம் தெளிந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பத்தின் போது அதிகமாக சப்தமிட்டு அழும் பெண்ணை விட்டும், மொட்டையடித்து கொள்ளும் பெண்ணை விட்டும், ஆடைகளை கிழித்து கொள்ளும் பெண்ணை விட்டும் தமது பொறுப்பை விலக்கிக் கொள்வதாக அறிவித்தார்கள். எவரிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பொறுப்பை விலக்கிக் கொண்டார்களோ அவரிடமிருந்து நானும் பொறுப்பை விலக்கிக் கொள்கிறேன் என்று கூறினார்கள். சஹீஹ் புகாரி 1296, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.